எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்த்துருப்பீங்க. இனிமேல் ஒரு டைரக்டராகவும் ஹீரோவும் பார்ப்பீங்க. நிறைய பேர் உங்கள் படம் பேர் கேட்டோன்னா நான் சொல்லுவேன் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் சொன்னோன்னே சிரிச்சிட்டு சூப்பராக இருக்குங்க அப்படி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னது இதுதான், இதே சிரிப்போடு தேட்டருக்குள்ளே வாங்க, அந்த சிரிப்போடு வெளியே வருவீங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. பாட்டு நல்லா 5 பாட்டும் ஸ்ரீகாந்த் தேவா சார் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஸ்ரீ என்ன பேர் மாற்றிருக்காரு, அவரோட பேனர் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஸ்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. ஸோ பாட்டு எல்லாம் நல்லா வந்திருக்கு. சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். இது நினைப்பாங்க நிறைய பேர் டான்ஸ் மாஸ்டர் அவுட் பண்ணால படம் வந்து டான்ஸ் ஸ்டைலாக இருக்கும்னு. படத்தில் டான்ஸ் ஸ்டைலே கிடையாது. இது முழுக்க காமெடி படம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பிஹைண்ட் வேர்ட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்களும் கூட. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படத்தில் நான் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது ராம்ஜினா ஒரு டான்ஸ் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்தில் ராம்ஜிக்கு வந்து முழுமையான ஒரு நடிகனுக்கு உண்டான ஒரு ரோல். ஸோ ரொம்ப ஸ்கோப் உள்ள ஒரு ரோல், ரொம்ப டஃப்பான ரோல் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து இது சொல்லி ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். ஸ்ரீகாந்த் ஸ்ரீ ஸ்டுடியோஸ் வந்து முதல்ல ஆரம்பித்து ஸ்ரீகாந்த், எனக்கு அந்த விஷயமே இப்போ தான் தெரியும். 20 நிமிஷத்துக்கு முன்னே தான் தெரியும் ஆடியோ கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அவ்வளோ ஸ்பீடாகிடுச்சு உலகம். அதனால் இப்போ ரொம்ப நம்ம குரூப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அது அந்த அவ்வளோ பெரிய லீஜன் நம்ம நாட்டில் வந்து பெரிய லீஜன்னா அது மாதிரி இதில் பங்கேற்றுக்கிற எல்லோரும் அவங்கள போல் வந்து பேர் வாங்கி நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்பது சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு. ஹாய், பிகைண்ட் வேர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். இன்றைக்கி வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து இந்த படம் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலோட ஆடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீ ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ இந்த முழுக்க இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம், ராபர்ட் மாஸ்டர், வனிதா எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலுங்கிற படத்தை வந்து நான் தயாரிச்சிருக்கேன். வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷனுங்கிற பேனரில். ஏற்கனவே இந்த பேனரில் 2 படங்கள் பண்ணியிருக்கோம், நெஞ்சங்கள் அண்ட் கை கொடுக்கும் கை. இப்போ இது வந்து 3வதாக நானே சொந்தமாக தயாரிச்சிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட். ரொம்ப நல்லா படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸ் எழுதியிருக்கேன். இட்ஸ் அ காமெடி என்டர்டெய்னர் படம். சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக். ஒரு சாங்கும் ஒரு ஜானரில் இருக்கும். பேர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ அதே மாதிரி படமும் கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் சந்திரிகா. இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டெல்லாம் கெயின் பண்ணி மோர் தென் 5 to 8 kgs இதில் வெயிட் கெயின் பண்ணி, ஸோ அந்த கேரக்டராகவே டோட்டலாக இருக்கணும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இட்லி விற்கிற ஒரு பொண்ணு அந்த கடை வச்சுருக்கோம், அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், மேனேஜர் அண்டு ராபர்ட் மாஸ்டர் அண்ட் வனிதா மேம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு நாள் மதியானம் சாப்பிட்டு அப்படியே தூங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அதுக்கு தெரிஞ்ச குரல் மாதிரியே இருக்குது. ஆனால் யாராவது நம்மளை காமெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இந்த கிண்டல் பண்ணுவாங்க என்னைய, அந்த மாதிரி மிமிக்ரி மாதிரி பேசுகிறாங்களான்னு பார்த்தோம். ஸோ இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேமிலியர், வனிதா வாய்ஸ் மாதிரி இருக்கா. பட் வனிதாவாக வேறு யாராவது எடுத்து அவங்க ஓப்பனாக இப்படி நான் ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன், அது இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் நடித்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து போய் நடித்தேன். ஹோம் மினிஸ்டராக இந்த படத்தில் வந்து நான் ஆட் பண்ணேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் நான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எம்ஜிஆரோட நடித்த படம் சிரித்து வாழ வேண்டும், நம் நாடு, இப்படி நிறைய 3 படத்தில் அவர் கூட ஆட் பண்ணேன். அவர் கூடவே அடுத்தது சிவாஜி அப்பாவோடவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 3வது ரஜினி சாரோடவும் நிறையா படம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கமல் சாரோடவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 4 பேரோட நடித்த ஒரு நடிகர்னால் எனக்கு அது ஒரு பெரிய பெருமை. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னா ஒரு ஆளுக்கே சில்வர் ஜூப்ளி ஓடும். அப்போனா 4 பேர் சேர்ந்தால் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஒரே தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய வெற்றி இந்த படம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. இது வந்து எப்படி ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. ஒரு சாங் தான் பண்ணாங்க. சாங் பண்ணும்போது என்ன கூட நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்கேன் நான். இது சும்மா கூப்பிட்டாங்க. நான் அப்போ தான் ராஜஸ்தான்லேருந்து ஃப்ளைட்டில் இறங்கினோடனே இவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பண்ணாங்க. சென்னையில் தான் இருக்கேன். சரி வாங்க, நாங்கள் போனால் ஒரு சீன் கொடுத்தாங்க. அது ஒரு காமெடி
கேரக்டரு. பட் அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. படம் ஃபுல்லாக டைரக்டர் ராபர்ட் சார் வந்து ரொம்ப நல்லா அதை இயக்கியிருக்காரு. நான் பின்னாடி ஒரு நடிக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சார் வந்து இந்த கேரக்டருக்கு இவரை தவிர யாருமே நடிக்க முடியாது. அவ்வளோ ஸ்டைலு, ஒவ்வொரு ஸ்டைலும் அப்படி பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இவர் வந்து அந்த படத்துலேருந்து திருப்பி அவர் சீரியல்லாம் விட்டு படத்துக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கோ இல்லையோ நண்பர்களால் தான் அந்த படம் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நண்பர்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும், மீடியா சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்குது, அதே மாதிரி மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் வந்து வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க, கணேஷ் எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. மாயவரத்தில் இருக்கேங்க அப்படின்னா. நீங்கள் சினிமாவில் நல்ல கேரக்டர் பண்ணக்கூடாது. ஏங்க நானாக பண்ண மாட்டேன், நட முடிக்கிறேன், வர மாட்டேங்குதுங்க அப்படின்னா. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேரக்டருக்கு பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறேம்மா அப்படின்னா. இந்த படத்தில் அட்டகாசமாக நடிச்சிருக்கேன் மிஸ்டர் ராம்ஜி, என்னுடைய அன்பு சகோதரர். அவர் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே அந்த கேரக்டர் அவர் தான் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்க மாஸ்டர் வந்து அவர் முதல்ல காமெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காரு. பாண்டவண்ணன், ரவிகாந்த் சார், நிறைய பேர், பிரேம்ஜி அட்டகாசம் பண்ணியிருக்காரு. இவங்களோட எனக்கும் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த ராபர்ட் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து அச்சீவ்மெண்ட் தெரியுது. இப்போ நான் பார்த்தேன், ட்ரைலரும் சாங்ஸ் ஷூட் பண்ணதும் பார்த்தேன். அச்சீவ்மெண்ட்னா அதாவது அந்த வயிற்றில் பசி இருக்கும் போது தான் மூளை பயங்கரமாக வேலை செய்யணுவாங்க. அந்த இது இந்த இதில் தெரியுது. அதாவது அவங்கவுங்க ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அது அப்படியே தெரியுது. நானும் வந்து ரஷ் பார்த்தேன் படம். இது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய படம் தான் இது. இது என்னுடைய இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் லோகன். இந்த படத்தில் கானா கண்ணுன்னு வச்சுருக்காங்க. இதில் நான் சங்கி மங்கியான்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஸ்ரீகாந்த் தேவ் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவை நடிச்சிருக்காங்க, டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் கொரியோகிராஃபும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஓப்பனிங் சாங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட அது பெஸ்ட்டு சாங்காக அமையும். நான் லிரிக்ஸ் எழுதி என் தம்பி குணாநிதி பாடியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் குணா. இந்த அளவுக்கு நான் கானாவில் வந்து வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம். நான் எங்கேயோ ஒரு மூலையில் நான் கானா பாடியிருந்தேன். என்னை வந்து கேசட்டில் பாட வச்சு இந்த அளவுக்கு என்ன பெரிய ஆளாக்குன்னு வந்து எங்கள் அண்ணன் தான். அதே போல் எனக்கு வாய்ப்பு தந்த டைரக்டர் ராபர்ட் மாஸ்டருக்கும் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.